ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் குக்குடைய பார்ட் 4 ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட் ஏதோ எப்படி வச்சு போனாக்க, நம்ம ஜிமின் வந்திருப்பாங்க, டே வந்துட்டு ஏன் வந்தான்னு கேட்டிருப்பாங்க, ஜாமுக்கு வந்துட்டு ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவரை வந்து சண்டை போட்டுருப்பாங்க ரெண்டு பேரும். நம்ம ஜிமினும் அப்போ அப்படி இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணதுனால இப்போ அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜிமின் பார்க்குறாங்க, டே சொல்கிறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. டேக்கு கோவம் தான் ஜிமின் மேலே அப்படின்னு அமைதியாக இருக்காரு. எதுக்காக வந்தா சொல்லி கேட்குறாங்க. சண்டை போடாத நம்ம பேச ஒரு முடிவு எடுக்கலாம் சொல்கிறாங்க. என்ன பேசணும், என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. டேங்க ப்ளீஸ் டேங்க பாரு, கோவப்படாத, நம்ம பேசிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, உன் ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. நீயே சொல்கிறான் அவனோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜங்குக்கு கோவம் வருதுங்க பாரு. ஜிமினோட செகண்ட் ஹஸ்பண்ட்டை சொல்லி டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு டிவோர்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அதெல்லாம் தப்பு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின், ஆமாம் உனக்கு ஜஸ்ட் ஒரு மேரேஜ் தானே பண்ணியிருக்கா, சைன் தானே பண்ண, நீயே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணல சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சைன் பண்ணி கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏன்னா அங்கே ஒரு பேப்பர் இருக்கு ஆல்ரெடி, டிவோர்ஸ் பேப்பர். இப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜிமின், நீ சைன் பண்ணி அவன்கிட்ட கூட சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க, ஃபஸ்ட் ரெண்டு பேர் நிறுத்துங்க, என்ன பேசுகிறீங்க, டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேற சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு டேவும் வேணும் நீங்களும் வேணும் சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேம் டைம் கேட்குறாங்க. இங்கே பாரு ஜிமின் ப்ளே பண்ணுறேன் நீ சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் எப்படி இருக்க முடியும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஜங்குக்கு, உங்களையும் இது வரைக்கும் மறக்கல, வெறுக்கவும் இல்லை, எனக்கு உங்களை கோவம் தான் இருந்துச்சு, விட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கே போனீங்கன்னு தெரியாமல் தான் எனக்கு இருந்துச்சு, தவிர மற்றபடி உங்களுக்கு வெறுக்கலை. இனி ஒரு டைம் என் டேவை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு டேவும் வேணும், எங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வேணும் நான் நினைக்கிறேன் சரியா? நீங்கள் வந்துட்டீங்கன்றதுக்காக என் டேவை நான் விட முடியாது, என் டே இருக்காங்கன்றதுக்காக உங்களையும் நான் இழக்க விரும்பலை, ஓகே எனக்கு ரெண்டு பேருமே வேணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் ஆகிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பேசுகிற, வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும் தெரியுமா அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, நீ என்னோட ஒய்ஃப் ஓகேவா, லீகலாக நீ எனக்கு தான் ஃபஸ்ட் ஒய்ஃபு, ஸோ நீ ஏன் கூட தான் ஆகணும் ஓகேவா, நீ டே கூட இருக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. லீகலாக நான் தான் அவங்க கூட மேரேஜ் பண்ணியிருக்கேன் ஓகேவா, நான் தான் கூட வாழணும், ஏன்னா நீ விட்டு போனவன் எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல். லீகலாக எப்படி நீ கோர்ட்லேயே கேஸ் போட்டாலும் எங்கள் பக்கமும் பேசுவாங்க ஓகேவா, ஏன்னா நீ வந்துட்டு எங்கே போகிறேன்னு சொல்லாமல் தானே போனேன். இது வரைக்கும் ஒரு டைமாவது ஒரு மெசேஜோ இல்லை கால் பண்ணி எதுவும் பண்ணலை, எந்த ஒரு குழுவுமே இல்லாமல் இவன் உன்னை பற்றி ரியல் ஐடென்டிட்டி மறைச்சிட்டு தானே போயிருக்கு. அப்படி இருக்கும்போது உன் பக்கமும் கேட்பாங்கல்ல, நீ ஃப்ராட் பண்ணிட்டு போய் மாதிரி தான் இருக்கோ சொல்லிட்டாங்க. நான் ஃப்ராட் பண்ணிட்டு போகிறேன் நான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாம் அப்படி தானே சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ப்ளீஸ் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, பேசிக்கலாம் ப்ளீஸ் அப்படி ஜிமின் தான் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. பாரு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கா ப்ளீஸ் ஜங்கா பொறுமையாக சொல்ல பேசிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கொஞ்சம் கூட இருக்க ஜிமின் ஹேண்ட் பிடிச்சி பக்கத்தில் அவர் பக்கம் எடுத்துகிறாரு. பார்க்குறாங்க. எவ்வளோ கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் வந்துட்டு பாரு இவன் என்னோட ஓகேவா, ஹீஸ் மைன் ஒன் அண்ட் ஒன்லி மைன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. வேண்டாம் ஜங்குக்கு வேண்டாம், அங்கே பாரு பிரச்சனை பண்ணாத ஓகேவா, என் ஜிம்மிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க, கொடுக்க முடியாது ஓகேவா, அவன் எனக்கு தான் ஒய்ஃப் ஓகேவா, எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு விட்டு சொல்லிட்டு ஜிம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஜங்குக்கு தான் வந்துட்டு தான் வந்துட்டு இங்கே பாரு அவனை விட்டு சொல்லிட்டாங்க, அவனுக்கு பேனாவும் விட்டு சொல்லிட்டாங்க, அவனுக்கு பேனா நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, அவன் எனக்கு மட்டுமே சொந்தம் ஓகேவா, இன்னும் ஒரு 1 டே நான் டைம் தரேன் ஓகேவா, அதுக்குள்ளே இந்த டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணி கொடுக்குறேன்ல, அப்புறம் நடக்கிறது வேறு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஜங்குக்கு விட்டு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஜிமின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜங்கு விடுறதாவே இல்லை. இந்த பக்கம் நம்ம பார்க்குறாங்க. ஜிமின் ஒரே ஒரு ஆன்சர் பண்ணும் ஓகேவா, நானா அவனா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க நானா அவனா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் வந்துட்டு எனக்கு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. பாரு அவங்களாம் இருக்க முடியாது ஓகேவா, என் கூட மட்டும்தான் இருப்பேன், எனக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. பார்க்குறாங்க. நீ சொல்லு ஜிமின், நான் வேணும்னா இப்போ நீ சொல்லு, நான் மட்டும் நீ சொல்லணும், இப்போ எல்லா முடிவும் நான் எடுப்பேன் அப்படி இல்லைனாக்கா சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் எனக்கு ரெண்டு பேருமே சொல்ல நம்ம தான் உனக்கு அவனை வேணும்ல சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. உனக்கு அவன் வேணும் அப்படி தானே சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரெண்டு பேருமே தான் சரி ஜிம் சொல்கிறாங்க. எதுவும் சொல்லாமல் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படி கிளம்பிடாரு. ஜிம் பார்க்குறட்டே அப்படி சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. பார்த்தல அவன் பாட்டுக்கு உன்னோட முடிவுன்னு கேட்காம போயிட்டுருக்கான், இப்படி ஒருத்தவங்க வேணும் மாசு கேட்குறாங்க. ஜங்கா என்ன பேசுகிறான் வேணுட்டே சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எனக்கு மட்டும் தான் ஓகேவா, அவனுக்கு கிடையாது சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா தப்பு ஜங்கா அப்படி பேசுறதை விட்டு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜங்கு விட்டுறதாவே பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இந்த பக்கம் அவ்வளோ வந்துட்டு கண்ணில் கோவம் கண்ணீர் அப்படி கலந்து வந்துட்டு ஒரு பாட்டு கீழே இறங்கிற வீட்டுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு விட்டு கீழே வந்துட்டு அவ்வளோ கோவமாக இருக்கார். அவர் டேரெக்டாக ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு பயங்கரமாக தான் அங்கே உட்காந்துட்டு இப்போ ஒரு பர்சன் கால் பண்ணிட்டு இருக்காங்க.
எங்கே போகலாம் என்னாச்சு சொல்லிட்டு என்ன கால் பண்ணவே மாட்டா சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபோனை பிக் பண்ணுறாங்க. இங்கே பாரு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இன்னைக்கு கொஞ்சம் உடனே ஆஃபீஸ்க்கு போக சொல்கிறாங்க. என்னால் வர முடியாது சொல்லிட்டாங்க. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. என்னால் வர முடியாது சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ இவங்களும் பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பாரு சொல்கிறாங்க. இப்போ ஃபோனில் இது நம்மளுடைய சீக்ரெட் பிளேஸ் சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ எல்லா அங்கே தான் போகிறாங்க. போய் பார்த்தா கட்டி பயங்கரமாக எடுத்துட்டு இருக்காரு. பக்கத்தில் பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் உடஞ்சி கிடக்கு திங்ஸா. டேங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வராங்க. யார்கிட்ட வராங்கன்னு சொல்லிட்டு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்மகிட்டே தான் அப்படியே அழுதுட்டு இருக்காருப்பா. சுற்றி பார்த்தா எல்லாத்தையும் உடச்சி வச்சிருக்காரு. என்னாச்சு அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கிட்ட வராங்க. இப்போ ஜாடியாக தான் பயங்கரமாடாரு. என் ஜிமின் எனக்கெல்லாம் ஹேங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு என் ஜிமின் எனக்கெல்லாம் ஹேங்க சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற புரியல சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்மகிட்டே அவங்க ஜிமினோட லைஃப் நடந்ததான் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஜிமினோட பையனை லவ் பண்ணா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவன் விட்டு போயிட்டான். நான் அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவன் திரும்பி வந்திருக்கான். அவன் வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கான் நம்ம சைன் பண்ணி. அதனால அவன் அவனுக்காக சொன்ன சொல்லிட்டான். என் ஜிமின் எனக்கு 2 பேருமே வேணும் சொன்னதுனால அவன்கிட்ட பிடிச்சி வச்சுக்கிட்டான். நான் என்ன பண்ண முடியும். நான் கேட்குறேன் நான் வேணுமா அவன் வேணும்னு சொல்லிட்டு அவன் எனக்கு 2 பேரும் சொல்கிறான். அதுக்கு என்ன ஏன் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் தளராங்க. இப்போது இவங்களா பார்க்கறது ஷாக் ஆகிடுது. என்னடா சொல்கிறேன் ஜிம்னுக்கு ஆல்ரெடி சொல்கிறாங்க மேரேஜ் ஆயிருக்கா. அவன் அதை கூட என்ன சொல்லவே இல்லை. லவ் பண்ணதை சொன்னால் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததை சொன்னால் எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனால் லவ் அந்த மேரேஜ் பண்ண மட்டும் சொல்லவே இல்லை. அது ஒன் டே ரிட்டன் வரணும் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவன் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவன் மனசில் வச்சு நினச்சிட்டு இருந்திருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழறாங்க. 2 பர்சன் கூட எப்படி அவங்க வாழ முடியும் நீங்களே சொல்லுங்கள். அவன் ஏன் எனக்கு சொல்லிட்டு நான் அவன் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ண மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரியல சொல்லிட்டாங்க. தெரியுண்டா எங்களுக்கு. ஆனால் இப்படி பண்ணிட்டாங்க. எங்களை என்ன பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா. எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப அழகாங்க. இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. அழாதரா சொல்கிறாங்க. நான் என்ன ஏன் பண்ணட்டும். எனக்கு அவன் இல்லாமல் ஒரு லைஃப்பை நினச்சி கூட பார்க்கணும்னா அவனும் வேணுமா நான் இவ்வளோ டேஸ் நான் லவ் கொடுக்கலையா கேர் கொடுக்கலையா டேன்னு சொல்லிட்டு என்னதுன்னா சுற்றி வந்தான். என் தான் அவள் லவ் கேர் வச்சுருந்தான். நான் ஒரு குழந்தை மாதிரி அவனை பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் அவ்வளோ உடஞ்சி போயிருந்தப்போ அவன் அவ்வளோ அழுதப்போ நான் தானே கம்ஃபர்ட்டாக இருந்தேன். நான் தானே எல்லாம் பண்ணா சொல்கிறாங்க. இப்போது ஜார்ஜின்னு பார்க்குறாங்க. அந்த பையன் எங்கே இருந்தால் சொல்கிறாங்க. அவன் பேர் ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இந்த நேம் நம்ம அம்ஜின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஏன் சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. மிஸ்டர் மாஃபியா ஜோனோட பையனா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாடா நம்பர் 1 மாஃபியா இருக்காரு மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. ஆமாம் அவரோட பையன் தான் அவன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஆமாம் அவங்க கண்ட்ரி வந்து தாய்லாந்து அப்படி சொல்கிறாங்க. தாய்லாண்டா சொல்கிறாங்க. ஆமாம் ஆக்சுவலாக அவங்க இருந்தது வந்துட்டு யூஎஸ்ஏ ஓகேவா. யூஎஸ்ஏ அவங்க அப்பா நம்ம நம்பர் 1 மாஃபியா. அங்கே மாஃபியா இருந்ததுக்கப்புறம் அவர் இந்த மாஃபியா ஃபீல்டு வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். அதில் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு அவருக்கு. இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக வந்துட்டு ஒரு மாஃபியா ஃபீல்டு விட்டு மூவ் ஆகுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணார். நிறைய வந்து இல்லீகல் பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே லீகலாக எடுத்து மாற்றிட்டு கவர்மெண்ட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒப்படைச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மாஃபியா அவர். அதனால் எல்லா கண்ட்ரிலுமே ஒரு லிங்க் இருந்துச்சு. ஏதோ அவர் வந்து நேட்டிவ் வந்து கொரியா தான். ஆனால் ஒரு பிஸ்னஸ் எல்லாமே ஃபாரினில் தான் இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டு என்ன நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. அவங்களோட ஒரே பையன் தான் மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த நேம் கூட அதிகமாக எல்லாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்துட்டு அந்த பையன் வந்து மாஃபியா கிடையாது சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாஃபியாவில் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருந்தார். ஒரு யாரோ வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அந்த பையன் வந்து அந்த மாஃபியா ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு அவன் தான் அந்த பிளேஸில் இருந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த மாஃபியா ஃபீல்டு விட்டு மொத்தமாக வெளில வந்திருக்காங்க. பிஸ்னஸ் மட்டுமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மாஃபியா ஃபீல்டு விட்டு வெளில வந்திருக்காங்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போது டேக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறதுக்கு அவன் ஒரு மாஃபியா வாழ்ந்துருக்கு. ஆமாம் அவன் சுற்றி நிறைய ஆபத்தாக இருந்திருக்கும் அப்படி சொல்ல அவர் பயமாக இருக்கே. ஜிமினுக்கு எதனா ஆகிட்டா சொல்கிறாங்க. எங்கள் பதறாத ஓகேவா. அவன் கண்டிப்பாக மாஃபியா விட்டு மொத்தமாக 3 ஆகிட்டா லீவ் பண்ணிட்டாங்க அதை அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கரண்ட்லி செட்டில் இருக்குது தாய்லாண்டில் தான் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி வந்து தாய்லாண்டில் இருக்குது. இப்போது அந்த பாஸ் இங்கே வந்துருக்கானா சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜங்குக்குன்றது நேம் வந்துட்டு மிஸ்டர் ஜோனோட பையன். ஆமாம் மிஸ்டர் ஜோன் தான் வந்துட்டு ஜான் ஜங்குக்குன்றது ஒரு மாஃபியாவோட பையன் அப்படி சொல்கிறாங்க. மாஃபியா தான் ஒரு பேர் மிஸ்டர் ஜோன்னு சொல்லுவாங்க. மாஃபியா கிங்கு அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. அவங்களோட பையன் மிஸ்டர் ஜோனோட சர்நேம் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட பையனாக இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க நேம் வந்து ஜஸ்டின் சீகல்னு சொல்கிறாங்க. அது ஃபாரின் நேம் சொல்கிறாங்க. ஃபாரின் நேம் ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நேம் ஃபாரினில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேம் அங்கே வச்சுருந்துருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு என்ன பயமாக இருக்குது. என் ஜீவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துட்டா சொல்கிறாங்க. சரி அவன் ஏன் விட்டு போனான். இப்போ எதுக்கு ரிட்டன் வந்திருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவன் ஏதோ அவனை சுற்றி ஆபத்து இருந்துச்சு. அதை ஜிம்னு வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஜிம்னு சேஃபாக இருக்கிறதுக்காக விட்டு போனதான் சொல்கிறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்பிச்சு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு 4 இயர்ஸாக வந்துட்டு என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். புக் மாதிரி இருக்குது. அது ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இவங்களாம் போலீஸ் ஆஃபீஸர்லையா நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க மாஃபியா பற்றி அப்புறம் பிஸ்னஸ் மேன்ஸை பற்றி அதை பற்றி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் எல்லாமே இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாமே. அதாவது 4 இயர்ஸாக மிஸ்டர் ஜோன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தது. அதுவும் அவர் வந்துட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிருந்தது. அவர் வந்து அட்டாக் பண்ணது. அவங்க சிஸ்டர் யாரோ கிட்னாப் பண்ணாரு. நம்ம ஜங்குக்கிறாரு அவரோட சிஸ்டர் ஒயன் அவளை யாரும் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. அவரை சுற்றி நிறைய இனிமேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவர் அவங்க அப்பாவோட பொசிஷனுக்கு போயிட்டு அந்த நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு இல்லீகலாக இருந்து எல்லாத்தையும் லீகலாக மாற்றி கவர்மெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் அவரை எடுத்துகிட்டு வந்திருக்காரு.
இருக்காரு, இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் படித்து பார்க்குறாங்க. அது 4 இயர்ஸாக வந்துட்டு அவர் இல்லையா அதில் மட்டும் தான் இருக்காரு, அந்த வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. இப்போ நம்ம அம்ஜினி எழுதி போய் காமிக்கிறாங்க. நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது, என்ன இருக்குது. ஆமாம், அவனை வந்துட்டு இந்த ரீசனால தான் வராமல் இருப்பான் சொல்லி கேட்குறாங்க. நீ அவன் பக்கம் என்ன நினச்சிட்டு கேட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. நான் ஏன் கேட்கணும், என் ஜிமினி எனக்கு சொந்தமானவன், நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. இல்லாட்டி நீ வந்துட்டு இப்போ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற, ஏன்னா உன்னோட ஜிமினி லவ் பண்ணுறா, ஜிமின் தேவையில்லை ஜவுக்கி லவ் பண்ணுறா, அப்படி இருக்கு நீங்கள் தான் பேச முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அவன் சொல்கிறான், நான் மேரேஜ் பண்ணுறதை விட்டு போனேன், நான் வந்து சும்மா விட்டு போகல, ஏமாற்றிட்டு போகல, நான் மேரேஜ் பண்ணி ஒய்ஃப் விட்டுட்டு போயிருக்கேன், சேஃபாக இருப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனேன், மற்றபடி நான் வந்துட்டு ஏமாத்தினா போகல, அவன் எனக்கு சொந்தமானு சொல்கிறாங்க. அதுவும் என்கிட்ட பிரித்து வச்சுக்கிட்டாங்க ஹேங் சொல்கிறாங்க. இப்போது இவங்களா பார்க்க கஷ்டமாக இருக்குது, என் ஜிம்மில் நம்ம எப்படி ஹேங் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இப்போது சின்னோட ஃபோனுக்கு தான் கால் வருது. சின்ன பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எல்லாம் சொல்லிட்டு ஃபோனை பிக் பண்ணுறாங்க. தள்ளி வந்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சின்ன ஹேங் ஏன் டே சொல்கிறாங்க, டே இங்கே தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஹேங் ப்ளீஸ் நான் டேட்டை பேசணும் ஹேங் சொல்கிறாங்க. இப்போது சின்னதாக வந்துட்டு டே பார்க்குறாங்க. டே ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. சரி ஓகே, அந்த பர்சன் எங்கே கேட்குறாங்க, அவங்க இங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. பாரு நீ உடனே அந்த பர்சனை கூட்டிட்டு எங்கள் வாசல் கூப்பிட்றாங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், அதுக்கு வந்துட்டு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஜிமினும் சங்குக் சொல்கிறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. சங்குக் ப்ளீஸ் சங்குக், நான் சொல்கிறது கேளு, நான் எனக்கு டே இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சங்குக் சொல்கிறாங்க. அப்போ நாளை மறுபடியும் ஆசல் கேட்குறாங்க. என்ன அதை சொல்கிறேன், எனக்கு நீயும் வேணும் டேவும் வேணும், நம்ம போகலாம், போயிட்டு பேசலாம், பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கலாமா ப்ளீஸ், எனக்கு டேவை பார்க்கணும், மார்னிங் நீங்கள் வந்துட்டு எனக்கு வச்சு டே கிட்ட பிரித்து வச்சு இப்போ நைட் ஆகிடுச்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிற ஜிமின் ரொம்ப அழகாங்க. எனக்கு இவ்வளோ நேரம் டேவை பிரிஞ்சிருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜிமின் அழகாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி பேசினா முடிவு கிடைக்குன்னா சொல்கிறாங்க. கிடைக்கும் சொல்கிறாங்க. சரி வாசட்டி இப்போ 2 பேருமே கிளம்புறாங்க. ஜிமினுக்கு வர வழி ஃபுல்லாக ஒரு மாதிரி அழுக தான் வருது. டே தரண்டு போயிடுவாங்களோ, டே தர லைஃப்பில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழக வருது. அவரால் தாங்கிக்க முடியல. இப்போ அந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ நான் ஏன் வந்தால் நினைக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட கல்ல டேஸை பார்க்கவும் ஜிமினுக்கு இன்னும் அதுவுமா இருக்குது. ஏன் ஜங்கா நீயும் கஷ்டப்படுத்துறா, அவனும் கஷ்டப்படுத்துறான், ஏன் கஷ்டப்படுத்துறீங்க 2 பேரும் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் தான் எனக்காக ஒன்றும் வெயிட் பண்ண முடியல சொல்லி கேட்குறாங்க. சாரி ஜங்கா, நான் தான் எல்லாத்தையும் உண்ட சொல்லிட்டேனேம்மா, இதுக்கப்புறம் ஏன்னு புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அழறாங்க. இப்போ ஜங்குக்கும் சரி அழாத சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு டேஸ்ட் வந்துட்டுருக்கு. நீ என்னை மட்டும் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு உன்னை வேணும்னு சொல்லவே இல்லை ஜங்கா இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே இப்போ போயிட்டு பேசிக்கலாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வராரு. ஃபைனலாக இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு தான் வராங்க. இப்போது ஜங்கு பார்க்குற இந்த பிளேஸாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு வந்து டோர் பில் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போது டே பார்த்தா ஸ்டில் அழுதுட்டு இருக்காரு. இவங்க ஜியாக கம்ஃபர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ரம்ஜித் பார்க்குற இந்த டைமில் யாருங்க அப்படி கேட்குறாங்க. அது நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ சின்ன போய்ட்டு டோர் ஓப்பன் பார்த்தா ஜிமின் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. பாரு ஒன்றில் உள்ள வாசுறாங்க. இப்போ ஜிமின் உள்ள வராங்க. பின்னாடி பார்த்தா ஜங்கு பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு உள்ள வராங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எந்த பிளேஸ் சொல்கிறாங்க. அது எங்கள் பிளேஸ் தான் உள்ள வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. சரின்ட்டு நம்ம சின்ன எல்லா பிளேஸாலும் க்ளீன் பண்ணியிருப்பாரு. நம்ம டே உடச்சிருந்தது எல்லா திங்ஸையும் அவங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவர் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா ஸ்டில் நம்ம டே எழுதிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே பார்த்து டே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு கண்ணில் அவ்வளோ டேஸ். ஜிம்முக்கு அதை பார்த்து ரொம்ப பெயினாக இருக்குது. டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே டே தான் ஜிம்மில் பார்த்து டக்குன்னு எழுஞ்சிட்டு போய்ட்டு அந்த ரூமில் போய் டோர் லாக் பண்ணிடுறாரு. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. டே ப்ளீஸ் அப்படி ஜிம்மில் போய் டோர் லாக் பண்ணுறாங்க. டே ஓப்பன் பண்ண டோராக சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கேட்க டே தான் நீ இப்போ நான் கேட்குறேன், நானும் அவனை தான் சூஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. இல்லை டே நம்ம 2 பேர் தானே டே சூஸ் பண்ணேன், ப்ளீஸ்மா டோர் ஓப்பன் பண்ணி டே அப்படி ஜிம்மின் ரொம்ப அழகாங்க. டே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜாமு தாண்டா வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஜிம்மின் அழகு பார்க்க அவர் கஷ்டமாக இருக்குது. இப்போது இவங்களால பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. ஜங்கு உட்காராங்க. இப்போ நம்ம சின்ன கேட்குறாங்க. இங்கே பாருப்பா நீ சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஹேங் சொல்லிட்டு ஹேங்னு கூப்பிடல கூப்பிட சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு நான் இவனை லவ் பண்ணேன் ஓகேவா 3 இயர்ஸ் நான் லவ் பண்ணியிருக்கேன். இவன் என்னோட ஸ்டூடெண்ட், நான் அவளோட ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. இப்போ சின்ன கேட்குறாங்க. நீ எப்படி ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. எனக்கு மாஃபியா திங்ஸ் பிடிக்காது, என் அப்பா ஒரு மாஃபியா சொல்கிறாங்க, ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு நேரம் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறான். நீ ஸ்மார்ட்டு தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு மாஃபியா திங்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. என்னோட அப்பா வந்துட்டு அவர் தான் மாஃபியா ஃபீல்டில் இருந்தார் தவிர என்னையும் என் தங்கச்சியும் அப்படி எதுவும் பண்ண வேணாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்கன்னு சொன்னாங்க. என் தங்கச்சி ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு என் தங்கச்சி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நான் ஒரு மாஃபியா. எனக்கு வந்துட்டு இந்த சாரி என் தங்கச்சி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நான் ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. எனக்கு மாஃபியா திங்ஸ்லாம் பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் அப்பா சொன்னாங்க இங்கே என் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேருக்கு ஆபத்து, ஸோ நீங்கள் கொஞ்சம் தள்ளிடுங்க, நீங்கள் போயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு படிக்கிறதுக்காக தான் கொரியா வந்தேன். இங்கே தான் நான் படித்தேன். நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே கொரியாவில் தான். இங்கே தனியாக தான், அதுவும் நம்ம ஸ்கூல் முடிச்சதுக்கு தான் இங்கே வந்தேன். காலேஜுக்காக தான் இங்கே வந்தேன். காலேஜ் இங்கே படிச்சுட்டு இங்கே ப்ரொஃபஸர் ஆகணும்னு காசு எனக்கு. நான் ப்ரொஃபஸராகவும் ஆனேன். அப்புறம் அந்த காலேஜ் தான் ஜிமின் வந்து ஜாயின் பண்ணேன். அங்கே தான் நான் அவனை மீட் பண்ண லவ் பண்ணேன். என்னோட அப்பாவுக்கு சடனாக வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் ஜிமினை பற்றி வீட்டில் இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைம் தான் ப்ராப்ளமே எனக்கு வந்துச்சு. என்னோட அப்பாவுக்கும் என்னோட தங்கச்சி
வச்சுக்கோ. அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக போக வேண்டியது இருந்துச்சு. என்னை சுற்றி நிறைய இங்கே வரைக்கும் என்னை தேடி வந்து என்னோட அப்பாவோட எனிமீஸ் வந்து வந்திருந்தாங்க. சரி என்னால் ஜிம்முக்கு எதுவும் வரக்கூடாது, அவனுக்கு என்னோட ஃபேமிலி பற்றி எதுவுமே தெரியாது, ஃபேமிலி பேக்ரவுண்டே தெரியாது, நம்ம எதுவுமே நான் சொல்லவும் இல்லை. அப்போ அவன் பயந்துருப்பான். அவனை ஏதாவது யாரும் ஹர்ட் பண்ணுவாங்க பயந்துட்டு தான் நான் வந்துட்டு அவனை வீட்டுக்கு போக சொன்னேன். காலேஜ் முடிச்சுட்டேன், நீ வீட்டுக்கு போய்ட்டு அப்பா அம்மா கூட சேஃபாக இரு, நான் வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். வீட்டுக்கு போகாமல் தான் சொல்லிட்டு வந்தேனே தவிர நீ எனக்கு வேணாம், பிரேக்கப் போகல, நான் விட்டு போகிறேன்னு எதுவுமே நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சூழ்நிலை தான். என்னோட அப்பா ஒரு பக்கம் ஒரு பக்கம் பர்சன் ஷூட் பண்ணிட்டாங்க, அவர் ஒரு பக்கம் ஷூட் ஆகிருக்காரு, இன்னொரு பக்கம் என் தங்கச்சி வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க. தெரியும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் இங்கே போகணும், அவங்கள சேவ் பண்ணணும், என்னோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுதுன்றப்போ அங்கே தானே போக முடியும். ஒரு பையன் நான் அப்படி அதை நான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்களுக்கு புரியுது, அதுக்காக தான் நான் போனேன். இவங்க அப்பா அம்மா கூட சேஃபாக தானே இருக்க போகிறான், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம அங்கே தள்ளி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து போனேன். ஆனால் நான் போயிட்டு இந்த டேஸ் வரைக்கும் நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் நிம்மதியாக நான் தூங்கி 4 இயர்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. அவ்வளோ கஷ்டம். அவ்வளோத்தையும் பார்த்து சரி பண்ணி என்னோட அப்பா வந்து மாஃபியா ஃபீல்ட்லேருந்து வெளில கொண்டு வரணும், எங்களுக்கு இப்போ எனிமீஸ் இருக்கக்கூடாது, எங்களுக்கு ப்ராப்ளமே இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கேன். இப்போவும் எங்களுக்கு கொஞ்சம் அங்கே எனிமீஸ் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. எங்களை இன்னும் ஸ்டில் அட்டாக் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. அப்படி இருந்து எங்கள் அப்பா தான் ஒவ்வொரு இடத்துல மூவ் ஆன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் இப்போ தான் அதாவது கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கேன். இப்போ தான் இந்த கண்ட்ரிக்கே வந்தேன் ஜிம்முக்காக. இங்கே வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் ப்ரொஃபஸர் ஜாப் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. அதனால தான் வந்து வேண்டாம், இதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா சொன்னாங்க, நீங்கள் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணு, போயிட்டு கொரியாவில் போயிட்டு கம்பெனி ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து என் ஜிம்முக்காக தான் இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு தான் ஜிம்மு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான். ஒரு கம்பெனி ஒரு சிஓவாகவே நம்ம வந்துட்டு இன்ட்ரோ ஆகிக்கலாம் அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தா அவன் என் ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான் ஜாப். ஆனால் மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்கிறான், அவனுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் யாரும் சொல்லிட்டு போச்சு அவங்க கேட்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் புரியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க சுச்சுவேஷன் பார்க்கும்போது. இப்போ என்னதாப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு என் ஜிமின் வேணும், ஜிமின் இல்லாமல் ஒரு லைஃப்பில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் அவனை லீகலாக ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணி தான் விட்டு போயிருக்கேன் தவிர சும்மா பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு போல. நான் வந்து திரும்பி வந்தது என் எக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு நான் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஓகேவா சொல்லிட்டு போச்சு. அவங்க சொல்கிறாங்க நான் பாய் ஃப்ரெண்டு கிடையாது, நான் ஒரு ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஜிமின் என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்லி இதெல்லாமே டேக்குள்ளே கேட்குது. இந்த பக்கம் ஜிமின்னா டேயோட ரூம் வெளியே டோர் உட்காந்து பயங்கரமாக எடுத்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம அதை நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே டேக்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீ டேக்கை வந்து ஜிம்மி மேரேஜ் பண்ணிக்கா சொல்லிட்டு ஜிம்முக்கு டேவை பிடிச்சிருக்கு, நான் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு கம்ஃபர்ட்டாக மாறி இருக்கான், மேரேஜ் பண்ணிக்கான்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லு. ஆனால் ஏன் ஒய்ஃப் நம்ம விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜம் கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம சின்ன பார்க்குறாங்க. அவன் ரொம்ப லவ் பண்ணுறா, சின்ன வயசுன்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருக்கலாம், தப்பு இல்லை நான் சொல்லலை. ஆனால் என் ஜிமினை லவ் பண்ணும்போது ஜிமின் எப்பவும் டேவை லவ் பண்ணதே கிடையாது ஓகேவா. அப்போ வரைக்கும் அவன் சிங்கிளாக தான் இருந்தான். அவன் மனசில் ஃபஸ்ட்டு லவ்னு வந்து அது என் மேலே தான் ஓகேவா. நான் தான் ஃபஸ்ட்டு அவன் லவ் பண்ணேன். எங்கள் லவ் வந்துட்டு எத்தனை வருஷன்றலாம் ஒரு இம்பார்ட்டனே கிடையாது, இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போது சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு நம்ம ஜிம்மின் எப்படி லவ் பண்ணாங்கன்றதா அவரோட லவ் ஸ்டோரி அவர் சொல்ல போகிறாரு ஓகேவா. அது ஃப்ளாஷ்பேக்கில் ஜிக்கு ஒரு லவ் ஸ்டோரி தான் வரும். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் பார்க்கலாம், ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் போயிடலாம். ஒரு காலேஜை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சனை வந்துட்டு அப்படியே நீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்சனுக்கு முன்னாடி இப்போது பக்கத்தில் 2 பசங்க நியூட்ரல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சொல்லுங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படி கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் ஜேகே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜேகே சாரை சொல்கிறாங்க. சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஹவர் தானே அதான் சொல்கிறாங்க. ஃப்ரீ ஹவர் தான் அதுக்கு சொல்கிறாங்க. அதான் வெளில போயிட்டு சொல்கிறாங்க. மூவி பார்க்க போனீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஐயோ சொல்லிட்டு எப்படி தான் கண்டுபிடிச்சாரு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மூவி பார்க்க போனீங்களா கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை சார் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன பண்ணீங்க கரெக்டாக நீங்கள் வந்துட்டு வெளில 3 ஹவர்ஸ் வந்துருக்கீங்க. 3 ஹவர்ஸ்னாக்கா ஒரு மூவி 2 ஹவர்ஸ் இருக்குமா, 2 ஹவர்ஸா அதுக்கு மேலே சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அது இங்கிலீஷ் மூவி சார் 2 ஹவர்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்த்து முறைக்கிறாங்க. இங்கிலீஷ் மூவி ஒரு 2 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொல்ல பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு எவ்வளோ தெரிஞ்சு என்கிட்ட சொல்லுவோம் மிகவும் நீ அப்படி சொல்லிட்டு பேசிட்டுருக்காங்க. ப்ரொஃபஸர் ஜேகே நீங்கள் தான் எல்லாருக்கும் ரோல் மாடலு, நீங்களே எப்படி கோப்பலமாக சொல்கிறாங்க. எது ரோல் மாடலாங்க பாரு, ரோல் மாடல் நான் இருக்கிறது நல்லா படிக்கிறதுக்கும் நல்லா ஒபீடியண்டாக கற்றுக் கொடுக்குறதுக்கும் ஓகே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி நான் இப்போ உங்களை வெளில போக சொல்லியிருக்கேன் நான் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது இல்லை சொல்கிறாங்க. அது காலேஜ் டைமில் கேம்பஸ் விட்டு உள்ள போயிருக்கீங்க உங்களுக்கு எதுனா. ஆனால் யார் பதில் சொல்கிறது சொல்லி கேட்குறாங்க. அது என் கிளாஸ் ஸ்டூடெண்டாக இருந்துக்கிட்டு என்னோட பசங்களாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா அது கேட்குறாங்க. ஐயோ ப்ரொஃபஸர் ஜேகே ப்ளீஸ் விட்டுருங்க, நீங்கள் தானே சொல்லுவீங்க நான் வந்து ஃப்ரெண்டு மாதிரி, நீங்கள் என்கிட்ட எதாவது ஓப்பனாக கேட்கலாம், நான் எதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், நீங்கள் தானே சொன்னீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜேக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு டேபிள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அதான் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக சொல்லிட்டாங்க. என்னடா டிப்ரெஷன் உனக்கு, இந்த ஃபஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணி 2 மாதம் தான் ஆகுது, அதுக்கும் டிப்ரெஷனாக அப்படி கேட்குறாங்க. ஏதோ நீ ஃபைனல் படிக்கிற மாதிரியும் உனக்கு ஏதோ ப்ராஜெக்டாக கொடுத்து அழுற மாதிரியும் நீ டிப்ரெஷன் சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் இயர்லேயே போட்டு சாவடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. யார் சாவடிக்கிறவங்க அப்படி கேட்குறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறீங்க, ரெண்டாவது என்னும் சார் இருக்காரு அவரும் தான் நிறைய கொடுக்குறாரு, அப்புறம் இந்த டேமன் சார் இருக்காரு அவர் தான் கொடுக்குறாரு, எல்லாம் தான் கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிகவும் உனக்கு ரொம்ப வாய் அதிகமாக போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. பக்கத்தில் 2 பர்சன் அப்படியே அமைதிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க 2 பேரும் அப்படி கேட்குறாங்க. அப்படியே ஒரு பர்சன் பார்த்து பாவமாக வச்சுருக்காங்க ஃபேஸை. சொல்லுங்கள் பார்ச்சி மீன் அப்படி கேட்குறாங்க.
ப்ரொஃபஸர் ஜேகே சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சிக்கோங்க சொல்கிறாங்க. அப்படியா, தெரியாமல் பண்ணிட்டீங்க மன்னிச்சிக்கணுமா? ஆமாம் மன்னிச்சிக்கோங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டிருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் ஜிம்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு வாசல் இருக்காங்க. நீ ஹாஜரா, நீ என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. சார் நான் எதுவுமே பண்ணல, இவங்க 2 பேரும் கூப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஹாஜர் 2 பேர் மட்டும் பழையப்பட்டுறாரு. இப்போது ஜிம்னும் மிகுன்னு பார்க்குறாங்க. அட்டே பாவி, நீ தான்டா சொன்ன மூவி நல்லா இருக்குது சொல்லிட்டு, நீ தானே ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சியா, அதுக்கப்புறம் தான் போட முடிவு பண்ணோம் சொல்லி 2 பேர் இவங்கள்ட்ட சொல்ல. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. 3 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழிபட்டு இருக்காங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. அதில் கூட ஒற்றுமை இல்லைல்ல சொல்கிறாங்க. அச்சோ ப்ரொஃபஸர் ஜேகே மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன் சொல்லி ப்ராமிஸ், இனிமேல் இவங்க கூட எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க. இப்போது அர்ஜுன் பார்க்குறாங்க. பாவி, என்னடா எங்களை கழட்டி விட்றா சொல்கிறாங்க. நீ தண்டை இப்போ பழி போட்ட, நம்ம பாட்டு ஒன்றா தானே ஒற்றுமை தானே போகணும், அப்போ ஒற்றுமை தானே இருக்கிறோம், நீ பாட்டுக்கு எங்கள் மேலே பழி போட, நீ தண்டா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ மிகவும் சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு, நீ தண்டா ஃபஸ்ட்டு எங்களை கூப்பிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் மிகவும் சேர்ந்து ஹாஜரும் சொல்லி, இப்போ ஹாஜன் தான் ப்ரொஃபஸர் ஜேகே என் மேலே தப்பு, ஃபஸ்ட்டு நான் தான் கூப்பிட்டேன், என் மேலே தப்பு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ அட்மிட் ஆகிற சொல்கிறாங்க. உண்மையாக என் மேலே தப்பு, நான் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூப்பிட்டேன், உங்களுக்கு பேருக்கு எதுவும் தெரியாது, நான் தான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொன்னாங்க. தப்பு என் மேலே தான், மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் கேட்குறாங்க. இப்போது ப்ரொஃபஸர் நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பாரு, இப்போ நீங்கள் கேம்பஸ் விட்டு வெளில போனது பிரின்சிபல் தெரிய இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா கேட்குறாங்க. சார் ஐம் சாரி சார் சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் எந்த கிளாஸ் பசங்கன்னு சொல்லல, பொதுவாகவே சொல்கிறேன். நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், இங்கே வந்து வெளில போயிட்டு உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்கள் பேரண்ட்ஸுக்கு யார் பதில் சொல்லுவா, அது நான் உங்கள் கிளாஸ் சார், யார் பதில் சொல்லுவா சொல்லி கேட்குறாங்க. அது சார் சொல்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு வெளில போகணும், மூவி பார்க்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் லீவ் டைமில் போங்க ஓகேவா. செகண்டு வெளில போனால் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போகணும் ஓகேவா. கேம்பஸ் விட்டு இதுக்கு போனீங்க சொல்கிறாங்க. ஃப்ரீயாக போனாக்கா நீங்கள் வேறு என்ன பண்ணிருக்கலாம்ல, லைப்ரரிக்கு போயிருக்கலாம், படிச்சிருக்கலாம், இல்லை கிரவுண்டில் போய் ப்ளே பண்ணியிருக்கலாம், வேறு என்னென்னாலும் பண்ணியிருக்கலாம். அந்த கேம்பஸ்குள்ளே மட்டும் கேம்பஸ் விட்டு போடாமா தப்பு இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஹாஜனும் தப்பு தான் சார், என் மேலே சார் தப்பு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் லாஸ்ட் வாங்கி ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணவே கூட கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ணிங்கனாக்கா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. வீட்டுக்காக சொல்கிறாங்க. ஆமாம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுமா. இப்போ நீங்கள் டேஸ் காலாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்கள் வீட்டிலேருந்து வர சொல்லியிருப்பேன். நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்காங்க, அந்த ரீசனால் மட்டும் தான் மன்னிச்சுக்கிறோம் ஓகேவா. இதை லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹாஸ்டல் இருந்தால் சார் இன்னும் சார் டேபிள் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ சூப்பர் ப்ரொஃபஸர் ஜேகே சொல்கிறாங்க. எந்திரிங்க சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிறாங்க. அச்சோ கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு மூவிக்கு இப்போ கால் வலிக்குதா சொல்லி கேட்குறாங்க. அப்போ வலிக்கிற சார் சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க, இதை லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. போங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம எல்லாரும் 3 பேரும் தேங்க்யூ சொல்லிட்டு போகிறாங்களா. இப்போது நம்ம ஜிமிதா போகிறப்ப திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே ஜிமினை பார்த்துட்டு என்னன்றப்ப ஐயோ இது பண்ணுறாங்க. ஜிமிதா ஒன்று வச்சுட்டு போயிடுறாரு. இப்போது டேஸ் அழகாக போயிட்டுருக்காரு. நம்ம ஜேகே கிளாஸ் வந்தாலே நம்ம பசங்க ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. ஏன்னா ஜேகே ரொம்ப ஒரு நல்ல ப்ரொஃபஸர். எப்படின்னா ஸ்டடீஸ் மட்டும் சொல்லி தர மாட்டார், லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. எப்படி போல்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதெல்லாம் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணணும், சேம் டைம் இந்த டைமில் லைஃப்பில் எப்படி என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுப்பாரு. ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸர் அவர். இந்த காலேஜ் ரொம்ப ஒபீடியன்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சேம் டைம் அவங்களோட ப்ரொஃபஸர்லாம் ரொம்ப ஜாலி டைப்பு, எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எப்படின்னாக்கா எல்லாருமே வந்துட்டு யங்கஸ்ட் மேக்ஸ் மேக்ஸ் வேறு ப்ரொஃபஸர்னு எங்கே தான் இருப்பாங்க. இதில் நம்ம என்ன இருப்பாங்க ப்ரொஃபஸராக, நம்ம டேமன் இருக்கார் இல்லையா, அவர் இருப்பார், எல்லாமே இருப்பாங்க. நம்ம ஜங்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு ப்ரொஃபஸர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக. அப்படி இவங்க எல்லாரும் மேட்ச் விளையாடுவாங்க. ப்ரொஃபஸர் வந்துட்டு அவங்களோட ஸ்போர்ட்ஸ் சார் கூட வந்து மேட்ச் விளையாடுவாங்க. அது பசங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி தானே போயிட்டுருக்கு. நம்ம ஜிமின் 1 கிளாஸ் ரூமில் இருக்காங்க. இப்போ பசங்க வராங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. என்னடா சொல்கிறாங்க. உடனே ப்ரொஃபஸர் ஜேகே கூப்பிட்டாங்க சொல்கிறாங்க. சார் ஆமாம் போக சொல்கிறாங்க சார். இந்த ஜிமின் போகிறாங்க. கம்மிங் மிஸ்டர் ஜேகே சொல்கிறாங்க. உள்ளவா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் போகிறாங்க. என்னை கூப்பிட்டீங்களா மிஸ்டர் ஜேகே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இது என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பாருங்க ஜோ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ படிக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிமினும் இல்லை படிப்பான்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆன்சர் வந்து சொல்லி கேட்குறாங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டின் இதுக்கு போய் ஆன்சர் எழுத வச்சிருக்கா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அன்றைக்கி நாங்கள் சரியாக படிக்கல சார் சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன், மற்ற நேரத்தில் நல்லா தானே படிப்பேன், ஏன் இதில் படிக்கலாம்னு சொல்லி கேட்குறான்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. கேம் விளையாடிட்டு இருந்தோமா அதான் சொல்கிறாங்க. கேமா சொல்கிறாங்க. ஆமாம் கேம் விளையாடிட்டு இருந்தோம். நான் ஹாஜன் மிகவும் 3 பேரும் கேம் விளையாடிருந்தோம். அதான் நாங்கள் சரியாக படிக்க மட்டும் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் ஒரு மறைக்கிறாங்க. ஹாஸ்டலில் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் சொல்லி கேட்குறாங்க. சாரி ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் உங்கள் பாரு ஜிம்மி இதே படிக்க வச்சுக்கேன், கண்டிப்பாக வீட்டுக்கு நான் ஃபோன் சொல்லிட்டு பார்த்துக்க சொல்கிறாங்க. ஐயோ அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க, நீங்கள் பனிஷ்மெண்ட் கூட கொடுங்க, நான் எழுதி தரேன், ஆனால் தயவுசெய்து வீட்டுக்கு மட்டும் கொண்டு விடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்
அம்மா நான் கேட்க நினச்சேன், நீ என்ன உங்கள் வீட்டுக்கு அவ்வளோ பயப்படுறா சொல்கிறாங்க. அது என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எப்பவும் வெளியில் போகவே மாட்டார். என்னை ரொம்ப கொத்தி கொத்தி வச்சுப்பாங்க வீட்லேயே. ஸ்கூலுக்கு அவரே ஒரு வாரம் ட்ராப் பண்ணுவார். அதனால தான் நான் காலேஜ் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு இவ்வளோ லாங்கில் காலேஜ் வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கே என் அப்பா ஒத்துக்கவே இல்லை. என் அம்மா தான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி என் அப்பா கிட்ட தெரிஞ்சு எந்த காலேஜ்க்கு எனக்கு ஓகே வாங்க வச்சாங்க. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு எங்கள் லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், படிக்கணுன்றதாண்டி. அப்போ சாருக்கு படிக்கணுன்றத விட என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. உண்மை சொல்லலாம், அதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் ஏன் உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. இல்லை எல்லோரும் லவ்லி பர்சன்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ணுவேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப்பும் கரெக்டு தான், ஆனால் படிக்கணும்ல, படிப்பு ரொம்ப இம்பாக்ட் தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அது பனிஷ்மெண்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும் அந்த தப்புக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் தான் நான் வேணா ஒரு 10 டைம்ஸ் எடுத்துருவா சொல்கிறாங்க. 10 டைமா சொல்கிறாங்க. வேணாம் ஒரு 25 டைம் சொல்கிறாங்க. 25 டைமா ஆமாம் எடுத்துருவா போ சொல்கிறாங்க. நீ இப்போ 25 டைம் எழுதும்போது அந்த ஆன்சர் ஞாபகம் வந்துடும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. சரி கொடுங்க சொல்கிறாங்க. போ சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டாரு. இப்போ ஜெக்கே தான் இல்லை. ஜிம்மி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. குழந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ டேஸ் போயிட்டுருக்கா. நம்ம ஜேகே அடிக்கடி ஜிம்மில் பார்ப்பார். ஜிம்மில் பார்க்கும்போது மட்டும் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காகவே இருக்கும். நம்ம ஜிம்முக்கு ஜேகே அவரை பார்த்தா ரொம்ப ஷை ஆகிடுவாங்க. ஏன்னே தெரியாது, ஆனால் பேசுகிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். இப்படி டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ணி 6 மந்த் இருக்குங்க. அந்த 6 மந்த்தில் இப்போதான் உங்களுக்கு காலேஜில் டூர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இயரும் தேர்ட் இயரும் டூர் சரின்ட்டு இப்போ எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ஜிம்முக்குலாம் அவங்க செம ஹாப்பி. அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி மணி வர போட்டு சொல்கிறாரு. ஒரு பக்கம் டே வர மணி போட்டு விட்றாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி தான். ஆஜின்னு பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க. எதுக்குடா இவ்வளோ மணி சொல்கிறாங்க எனக்கு தெரியாது. டூர் போகிறோம் எல்லாம் வாங்குறோம் என்ஜாய் பண்ணுற சொல்கிறாங்க. அதான் நம்மளுக்கு சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்மின் அடிக்கிறப்போ ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பார். காலேஜ் டைமில் எங்கள் பார்த்து இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. டெக்ஸ்ட் பண்ணுறதும் ஃபோன் பேசுகிறாமல் இருக்கான் சொல்லிட்டு ஜேகேக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது ஜிம்மின் மேலே. இப்போ அந்த டூர் போகிறப்போ எல்லோரும் ஒன்றா தான் உட்காடுறாங்க. ஜிமின் பார்த்தா யாரும் பசங்க கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்துருக்காங்க. ஜிமின் இப்போ நான் ஃபஸ்ட் இயர் பசங்க கூட தான் அவங்களோட சாரில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே கரெக்டாக ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நம்ம ஜிமின் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கா. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எப்படி கூப்பிட்றாங்க. அப்போ ஜேகே சார் சொல்கிறாங்க. இங்கே பாரு காலனி ஜேகேன்னு கூப்பிடு, ஜேகே சார்னா கூப்பிட வேணாம், ஏன்னா நம்ம வந்து இப்போ கிளாஸில் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. என்ன எப்போ தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கா, யார்கிட்ட பேசுகிற அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் அதே சொல்கிறாங்க. சொல்லி யார்கிட்ட பேசுகிற அப்படி கேட்குறாங்க. என்ன கசின்னு சொல்கிறாங்க. கசு தான் இல்லை கசின்னு சொல்கிறாங்க. கசன்னா சொல்லி கேட்குறாங்க. அது மாமா பையன் சொல்கிறாங்க. சரி ஒரே ஃபேமிலி என்னோட பெரியவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் ஃபோனில் பேசிகிட்டே இருக்க சொல்கிறாங்க. நான் ஃப்ரெண்டு மாதிரி சோல்மேட் அப்படி சொல்கிறாங்க. சோல்மேட்டா ஆமாம் சோல்மேட்டு. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் நான் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுவாங்க வீட்டிலேருந்து சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி எப்படி சொல்கிறாங்க. ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க. கிராண்ட்மா கிராண்ட்ஃபா ஆண்டி அங்கிள் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க தான் என்னோடய கசினுக்காக பேர் என்ன கேட்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. வெறும் டே தானா அது சொல்கிறாங்க. சரி ஓகே ஃபுல்லுமே எனக்கு தேவையில்ல. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கேன்னா எப்படி இப்படி கேட்குறாங்க. அதை நான் சொல்கிறேன் நீ சொல்ல மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி சொல்கிறாங்க. அதை தாண்டி ஒன்றும் இல்லையே சொல்கிறாங்க. லவ் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ என்ன பேசுகிறீங்க, அவங்க என்னோடய ஃபேமிலி மெம்பர் ஓகேவா, அதை தாண்டி எதுவும் இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், மற்றபடி எதுவும் கிடையாது ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஜெக்கு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைன் ஜிம் பற்றி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு டூர் வந்தால் டூர் என்ஜாய் பண்ண ஓகேவா, ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு சொல்கிறாங்க. சரி ஓகே சார். ஜிம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுற்றி பார்க்குறாங்க. இப்போ பஸ்ஸில் பசங்களாம் டான்ஸ் பண்ணுறதும் பாட்டு பாடுறதும் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. நம்ம ஜிம்மில் என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ என்ன பார்க்குறாங்க பாருங்கள், நாங்கள் ப்ரொஃபஸர் இருக்காங்க, நீங்களாம் யாரும் நர்வஸ் ஆகணும் ஓகேவா, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க சொல்கிறாங்க. சரிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைன் நாங்கள் டூர் வந்துருக்காங்களா. ஜிம்மி வாங்காத திங்ஸே கிடையாது, நிறைய வாங்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் வாங்குறாங்க. இப்போ ஹாஜின் பார்க்குறேன். டேடே நம்ம ஹாஸ்டல் ரூமில் இடமே இல்லைடா, அந்த ரூமில் ஏற்கனவே திங்ஸ் நிறைய இருக்கும், டெடி பேரே நிறைய இருக்குது ஓகேவா, தயவுசெய்து இதெல்லாம் வாங்காத திட்டிகிட்டு இருக்காரு. ஜிம்மி பார்த்தா இதை வாங்கவா அதை வாங்கவா சொல்லி வாங்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணியிருப்பாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் அப்படி டூர் போயிருக்கும். டூரில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இன்றைக்கி லாஸ்ட் டே இவங்க வந்து ஒரு ஹில்ஸுக்கு ஏறிப்பாங்க. நமக்கு மலை மேலே ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு பிரின்ஸிபல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த கோவில் வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. அந்த கோவிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கடவுளே இந்த பிரின்ஸிபல் இத்தனை நாள் நல்ல நல்ல பிளேஸ்லாம் கூட்டிட்டு போகிறாங்க, கோவில் கூட்டு வந்து கொல்ல பார்க்குறாரு சொல்கிறாங்க. என்ன பேசுறீங்கன்னு சொல்லி நான் கேட்குறாங்க. பின்ன இவ்வளோ பேர் மலையில் கூப்பிட்டு வந்துருக்காங்களே, தெரியாமல் சொல்லி பாய்க்கிற வந்து என்ன ஆகுது சொல்கிறாங்க. அப்பெல்லாம் விழுந்துட மாட்டீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரொஃபஸராக சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ட்டு பசங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இப்போ மலை விட்டு இறங்கும்போது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு இறங்கவே முடியல. ஏறும்போதே போயிருக்காங்க. இறங்கும்போது தான் என்ன பார்க்குறாங்க. ஏறும்போது தான் கஷ்டமாக பார்த்தா இறங்கும்போது கூட கஷ்டமாக இருக்கே சொல்கிறாங்க. இப்போ பசங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பார்க்குறான். ஒரு பொண்ணு பார்த்துட்டு
ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம டேமின் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இங்கே பாருமா கிம் சார் சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க, வாங்க தூக்குற சொல்கிறாங்க, சார் அது சொல்கிறாங்க, என் அண்ணன் மாதிரி நினச்சிக்கோமா சொல்லி தூக்கிடுறாங்க சரின்ட்டு நம்ம பொண்ணு ஏன்னா அவருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது சொல்லிட்டு நம்ம டேமின் தூக்கிறாரு. இப்போ இன்னொரு பொண்ணு பார்க்குறேன், சார் என்ன சார் சொல்கிறாங்க, பாருமா என்கிட்ட எதிர்பார்க்காதமா ஓகேவா, அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இல்லைமா அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கே மயக்கம் வர மாதிரி இருக்குது அவர் சொல்ல. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறேன், அவளுக்கு ஜெக்கி விட பயங்கர க்ரஷ், அவளுக்கு ஜெக்கின்னு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு பேர் ஜியா. ஜியா பார்த்துட்டு இருக்கா, ப்ரொஃபஸர் ஜெக்கே அப்படி சொல்கிறாங்க. சொல்லுமா ஜியா என்ன வேணும் கேட்குறாங்க. நீங்கள் தப்பா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூக்கிட்டு போக முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம என் ஃபியூச்சர் ஒய்ஃபை தவிர யாரும் தூக்க மாட்டோமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ பிரின்ஸிபல் பார்க்குறாங்க, நல்ல பாலிசி மிஸ்டர் ஜெக்கே சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் அவர் சொல்கிறார். இப்போ வேண்டாம் பிரின்ஸிபல் தாங்க பாருங்கள், அப்புறம் எதிர்பார்க்குறீங்க ஓகேவா, நீங்களும் நடக்கணும் ஓகேவா, இந்த வயசில் நான் நடக்கல எப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவன் பார்க்குறாங்க, அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப மயக்கம் வரவா கடைசியில் இருக்குது. அந்த பொண்ணு பார்க்குது, சார் எனக்கு மயக்கம் வர மாதிரி காரணம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தூக்கிக்கிறேன் சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போயிடாரு. இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகும் கீழே இறங்குறதுக்கு. இப்போ ஜிமின் பார்த்தா ஆச்சுனா நீ தூக்கிட்டு போறியா சொல்கிறாங்க. இது நான் அடே நான் தூக்கணும் சொல்லியா சேர்ந்து ரெண்டு கீழே தாண்டா என்ன சொல்கிறாங்க. அப்படி அவங்க எப்படியா நடந்து வந்த டீச்சர்லாம் சொல்லிட்டு நம்ம ஹாஜின்னு சொல்கிறாங்க. ஜிமினும் அப்படியே மெதுவாக நடந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ப்ரொஃபஸர் மாதிரி போயிட்டாங்க, ப்ரொஃபஸர் பிரின்ஸிபல் சொல்லி போயிட்டாங்க. நம்ம ஜேகே தவிர ஜேகே மட்டும் பின்னாடி இருக்காங்க. என்ன நம்ம சாரை சொல்லிப்பாங்க, பிரின்ஸிபல் சொல்லிப்பாங்க, எனக்கு பின்னாடி வாங்க எல்லாரும் பார்த்துக்க கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு சார் எல்லாரும் மட்டும் நடந்துடுறாங்க. ஜிமினி ஜேகே மட்டும் பின்னாடி இருக்காங்க, அப்படி ஹாஜின்னு. அதுக்கப்புறம் விட்டோம்மா மிகுனுக்கு அப்புறம் ஜிமினுக்கு அப்புறம் ஜேகே. இப்போ ஜிம்மி நம்ம இதே நடந்துட்டு இருக்காங்க. இப்போ மிகுன்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, நீ வேணா ஜேகே கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் சொல்கிறாங்க. அவர் நல்லா ப்ரொஃபஸர் ஆச்சே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, அந்த பொண்ணுக்கு எடுத்துக்கு அவர் என்ன சொன்னார் பார்த்தியா சொல்லி கேட்குறாங்க. என்ன கேட்டார் என்ன சொன்னாரு சொல்கிறாங்க. அவரு ஃபியூச்சர் ஒய்ஃப் தூக்க வராமா, நான் போய்ட்டு அவர் எப்படி கேட்குறது சொல்கிறாங்க. அவர் தூக்க வேணாம் ஓகேவா, அவர் ஃபியூச்சர் ஒய்ஃபை தூக்கிட்டோம் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம ஜமுக்கு கேட்குறது. இப்போ மிகுனும் ஆமாம் நீ சொல்லிட்டு கரெக்டு தான் நம்ம நடப்போம் சொல்லிட்டு அவங்க பாட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஹாஜுன் தான், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்த்தா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்த மாதிரி சொல்லிட்டு மயக்கமாக இருந்துட்டு போகிறேன், நான் திரும்பாமலே போயிடுவேன் சொல்லிட்டு எல்லாரும் ஒரே லைன் மாதிரி நடந்துட்டு திரும்பி யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படி தான் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க நடக்க. டக்குன்னு ஒரு பர்சன் தூக்கிட்டாங்க. ஜிம்மி பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஜம்ப் அப்படி சொல்கிறாங்க, எதுவும் சொல்லக்கூடாது சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அவங்க ஏன் தன் தூக்கலான்னு தெரியல, ஜம்ப் பண்ணி ஜிம்மி வெயிட் பண்ணிட்டாங்க. அப்படி பிரைடஸ்டெல்லாம் தூக்கிட்டு இருக்காரு, தூக்கிட்டு வராரு. ஜிம்முக்கு ஒரு மேஜிக்கு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, பரவாயில்லையே என்ன தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், நீங்கள் எதுக்கு இப்போ தூக்குறீங்க, நீங்கள் இறக்கி விடுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் ஃபியூச்சர் எஃப்லாம் தூக்குன்னு சொல்லிட்டு உங்களோட பாலிசி யாருக்காக மாற்றிக்கலாம் யோசிச்சாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, இப்போவும் நான் ஃபியூச்சர் எஃப்லாம் தூக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷாக் ஆகிடுதுன்னா சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் உனக்கு பார்க்குறது ஒன்று தெரியாதா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, நான் உனக்கு பார்க்குறது ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தெரியாதா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காத்து என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மட்டும் அவனை பார்க்குறேன், நீ நான் பார்க்கவே இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காத்து நான் சும்மா பார்த்தா சொல்கிறாங்க. சும்மா இருக்கிற பார்த்தா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி எப்படி பேசலாம் அவ்வளோ ப்ரெஷஸாக இருக்குது, நம்ம ஜங்க் எதுவும் சொல்லாமல் பேசலாம் வேணும் சர்வீஸ்ட் ஆகும் சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் எல்லாருமே வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. டயர்டாக இவங்க பசங்க திரும்பி கூட பார்க்கல. ஜங்க் அப்படி சும்மா அழகாக தூக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. பஸ்ஸுக்கிட்ட வந்து இறக்கி விட்டுறாரு, யாரும் பார்க்குறவங்க இறக்கி விட்டுறாரு. எப்போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஜங்குக்கு இறக்கி விட்டுருக்கு. ஜிம்மி ஓடி வந்துட்டு சீட்டில் உட்காந்துட்டாரு. இப்போ எல்லாருமே ஏறிட்டாங்க. ஜங்கு தோக்காதாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே ஃபேஸ் பண்ணவே முடியல, அமைதியாக தான் இருக்காங்க. டூர் முதல் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக வந்து வீட்டுக்கு தான் லாஸ்ட் ட்ரிப் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்டலுக்கு கொண்டு ஜிம்முக்கு 2 days லீவு, அது சாட்டர்டே சண்டே லீவ் வேறு இருக்குது. ஜிம்முக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவர் ஏன் தூக்குனாரு, அவர் ஏன் இப்படி கேட்டாரு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா அவர் சும்மா பார்க்கலையா, ஏதோ மீனிங் வந்து பார்த்தாரா சொல்லி ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஷையாகவே இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மின் பார்த்து அவர் பாட்டு கேஷுவலாக இருக்காரு. 2 days ஆஃப் இன்னைக்கு ஜெக்கெட் கிளாஸ் தான். ஜிம்மின் ஜெக்கெட் கிளாஸை பார்க்கவே இல்லை. கிளாஸ் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ கிளாஸை ஹெட் டவுன் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி நவசம் இருக்காரு. ஜெக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் இது என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஜெக்கே சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் கேபின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. நான் ஹாஜரும் நம்ம மிகுன்னு பார்க்குறேன், என்னடா பண்ண சொல்லிக்கிறாங்க. நான் எதுவும் பண்ணலையா சொல்கிறாங்க. அப்புறம் அன்றைக்கி வந்து டெஸ்ட்டில் தப்பு பண்ணிட்டியா சொல்கிறாங்க. இல்லையே நான் எதுவும் பண்ணலையா சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் என்ன அப்போ சொல்கிறாங்க. சார் ஜிம்மும் போகிறாங்க. போயிட்டு நீ கம்மிங் மிஸ்டர் ஜேகே சொல்கிறாங்க. கம்மிங் சொல்கிறாங்க. ஜிம்மு வேறாங்க ஹெட்டு டவுன் பண்ணிட்டு இருக்காரு, பார்க்கவே மாட்டாரு. இப்போ ஜம் பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றுலாம் சொல்கிறாங்க. இல்லையே நீ இது அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்க சொல்கிறாங்க. நான் அப்செட்டாக நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜிம்மு அப்படியே ஹெட்டை ரிஃபண்ட் பார்க்குறாங்க. ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப ஷையாகவே இருக்குது. பாரு சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. உனக்கு எந்த இதில் கேட்கணுமா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன கேட்கணும் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் எனக்கு அப்படி சொன்னீங்க சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே நான் சுற்றி வரைக்கும் சொல்ல விரும்பலை ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். ஐ லவ் யூ ஜிமின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜிம்மி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. இப்போது ஜிமின்னு பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஐ லவ் யூ ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் 6 months தான் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, நானும் கொஞ்சம் டிலே பண்ணி சொல்லலாம்னு நினச்சேன், பட் எனக்கு சொல்லணும்னு தோணுது. அது மட்டும் ரொம்ப சார் அடிக்கடி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, எனக்கு ரொம்ப ஜலசாக இருக்குது ஓகே சொல்கிறாங்கக்கா. அதை சொல்கிறாங்க. எனக்கு நீ ஃபோன் யூஸ் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கல,
ஸோ கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ரப்ப சொன்ன அடுத்த செகண்ட் கண்டிஷனாக சொல்லிட்டு இருக்கு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஜங்குக்கு அப்போ சொல்கிறாங்க, அந்த பாரு சொல்கிறாங்க கிட்டவா சொல்கிறாங்க, ஜிம்மு கிட்ட போகிறாங்க. ஜங்குக்கு ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சி அப்படியே லேப்பில் உட்காரக்குறாங்க. ஆச்சோ சொல்கிறாங்க, இது லாஸ்ட் டைம் ஓகேவா யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் லேப்பில் உட்கார வச்சுட்டாரு. ஜிம்முக்கு வந்து நர்வஸாக இருக்க போய் ஹார்ட் பீட்டில் ஒரு மாதிரி அழைச்சிட்டு போயிட்டுருக்கு. ஜம் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல, அவங்க டைம் எடுக்குன்னு தெரியும். ஓகேவா டைம் எடுத்துக்கோ, எப்போ லவ் வருதோ அப்போ சொல்லி ஓகேவா, அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் நீ எப்போ லவ் ஓகே சொல்கிறியோ அப்போ நான் ஹாஸ்டல் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட சொல்கிறாங்க. வீட்டுக்காக சொல்கிறாங்க, ஆமாம் ஹாஸ்டல் வேணும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுப்பா ஓகேவா என் கூட அப்படி சொல்கிறாங்க. உனக்கு எப்படிலாம் பிடிக்குது, உனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்படி இரு ஓகேவா சொல்கிறாங்க. நீ அதுக்காக தான் இந்த காலேஜ் வந்தா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, தெரியும் ஓகேவா உனக்கு எப்படி இருக்க பிடிக்குன்னு தோணுதோ அப்படியே இருக்கு ஓகேவா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டடீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா, ஸ்டடீஸ் விட்டுறாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் உனக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் சொல்லு, எல்லாமே வாங்கி தரேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஏனே தெரியல, ஜிம்மு பேச ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்க்குறாங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டு தானே சொல்கிறாங்க. நான் ஸ்ட்ரிக்ட்டாக மட்டுமா இருப்பேன், ஏன் நான் மற்றபடி மட்டும் நல்லா பேசுகிறீங்களா சொல்லிக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. உங்களை பற்றி சொல்கிறாங்க, என்னை பற்றி பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. இப்போதைக்கு நான் ப்ரொஃபஸரை பார்த்துட்டு தான் இருக்கேன், 6 மந்த்தாக பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. ஏன்னா பேட் பாயா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, கொஞ்சம் குவாலிட்டி தாங்க ஆனால் நல்ல பர்சன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ நல்ல பர்சனை பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. சரி இருந்தாலும் பார்த்துருக்காங்க. சரி ஓகே எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே. அப்புறம் கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸை ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா, என் கிளாஸ் இல்லை எல்லாரோட கிளாஸ்லேயும் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணேன், மொபைலே பார்த்துட்டு இருக்காது ஓகேவா சொல்கிறாங்க. அது ஜஸ்ட்டு சேட் பண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. யார்கிட்ட உன்னோட கசன்கிட்ட ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரிச்சிங்க இந்த கிளாஸ் டைம் ஓகேவா, கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணணும், ஃப்ரீ டைமில் கூட பேசிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்புறம் சொல்லிட்டு அதுக்கு வெயிட் பண்ணுறேன் போ சொல்கிறாங்க. ஜிமின் டக்குனு நினச்சி ஓடி வந்துட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ டேஸ் போயிட்டே இருக்கா. ஜிமின் ஜெக்கிட்ட எல்லாமே சொல்லவே இல்லை. ஆனால் ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெக்கி கூட. ஒரு 3 மந்த்து போயிடுது.